வணக்கம் வியூவர்ஸ். காசி நேச்சர் ஃபுட்ஸ்லேருந்து சதீஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ராயபுரத்தில் இருக்க பச்சையம்மன் கோயில், வட சென்னை ராயபுரத்தில் இருக்க பச்சையம்மன் கோயில். இது வந்து முனீஸ்வரனுக்கு ஒரு ஃபேமஸான கோயில். 7 முனீஸ்வரனும் இங்கே இருக்காங்க. உள்ள பெரிய பிரம்மாண்டமான சிலைகள் இருக்குது. 7 முனீஸ்வரர்களும் பச்சையம்மன் கோயில் இருக்குது. பச்சையம்மன் குலதெய்வமாக இருக்கிறவங்க பச்சையம்மன் கும்பிட்றதுக்கு இங்கே வராங்க. உள்ளே போய் பொங்கல் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. வருஷம் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. 7 முனியில் எந்த முனி உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தாலும் இங்கே வந்து கும்பிட்டுக்கலாம். அதுக்கோசம் ஒரு ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரி விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. இது பாருங்கள், விநாயகர் தொடர்ந்து 7 முனீஸ்வரனும் வரிசையாக இருக்காங்க. இவர் வந்து முதல் முனி வால்முனி. செம்முனி. இரண்டாவது செம்முனி. மூன்றாவது கரிமுனி. நான்காவது ஜடாமுனி. ஐந்தாவது வேதமுனி. ஆறாவது லாடமுனி. ஏழாவதா முத்துமுனி. அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, முத்துமுனி. இது 7 முனீஸ்வரங்கள். குலதெய்வம் இருக்கிறவங்க எல்லாருமே 7 முனியும் ஒரே இடத்துல பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சிலைகள் எல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பொங்கல் வைக்கிற இடம். குலதெய்வம் முனீஸ்வரனுக்கு வேண்டிங்கன்னா பொங்கல் வந்து இங்கே வைப்பாங்க. எல்லா வசதியும் இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கை கழுவுற இடம், டேப்பெல்லாம் இருக்குது. ஏற்கனவே ஒருத்தவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். வாங்க. ஓகே. குதிரை. அரச மரம். இது பிள்ளையார். குதிரைக்கு ஏற்றாப்புல அந்த 7 முனீஸ்வரர்கள். ஓகே விவாஸ். அப்படியே சுற்றுவாங்க. பாருங்கள், 7 முனீஸ்வரர் சித்தாதல். நீங்களும் டைம் கிடைச்சா இங்கே வந்து பார்க்கலாம். நாங்கள் ரூட்டெல்லாம் சொல்கிறோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அசிதாக்கு தெரிய மாட்டேது. ஓகேவா? அசிதா தெரிய மாட்டேது. இந்த கோயில் வந்து ராயபுரத்தில் இருக்குது. ராயபுரம் பிரிட்ஜ் டவுனில் மன்னார்சாமி கோயில் ஸ்ட்ரீட்டு மெயின் ரோட்லேயே இருக்குது. முனீஸ்வரருக்கு பிரசித்தி பெற்ற கோயில். இது வந்து பச்சையம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 முனீஸ்வரர் இங்கே பார்க்கலாம். வீடியோவில் காட்டியிருப்பேன். குலதெய்வம் இருக்கிறவங்க, முனீஸ்வரன் குலதெய்வமாக இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வராங்க. பொங்கல் வைக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. பொங்கல் வைக்கிற வசதிகளும் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. கை கழுவுற இடமும் இருக்குது, வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது. நான் காட்டினேன் பார்த்தீங்கன்னா. கோயில் வந்து பச்சையம்மன் கோயில் பேர். முனீஸ்வரன் 7 முனீஸ்வரன் இருக்கிறதுனால அதில் யாருக்கு எந்த முனி வேணுமோ மொத்தமாக அங்கே இருக்காங்க. அவங்க தனியாக வந்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா எல்லா முனிகளும் இருக்கிறதுனால எந்த முனியாக இருந்தாலும் குலதெய்வம் இங்கே வந்து கும்பிட்டுக்கலாம், பொங்கல் வைக்கலாம், படையல் பண்ணலாம். எல்லாமே கருப்பணசாமியும் கீழே இருக்கார் பார்த்தீங்க. பச்சையம்மன் குலதெய்வம் இருக்கிறவங்க வந்து பொங்கல் வைக்கிறாங்க.
நம்ம இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால ஃபேமிலியோடு வந்து இங்கே ஒரு விசிட் பண்ணிக்கோம். எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன் தான், பால்முனி. ஃபேமிலியோடு வந்துருக்கோம். பாருங்கள், மை டாட்டர். ஓகே வியூவர்ஸ், நாங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேஷன் கோசம் வந்திருக்கோம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நீங்களும் சொல்லிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.